ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி உலகம். இன்றைக்கி நாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க எங்களோட கிராமத்தில் இருக்க எங்கள் வயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எங்கள் வயலுக்கு. இதுதாங்க கிணத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த தொட்டி. இந்த தொட்டியிலேருந்து தான் தண்ணி எல்லா வயலுக்குமே பாயும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் எங்கள் மாமனார், இவங்க எங்கள் மாமியார். 2 பேருமே கடுமையான உழைப்பாளிங்க. அவங்களால முடிகிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, எங்கள் மாமனாரும் மாமியாரும். இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே விடுறாங்க. இது ரீசெண்டாக இப்போ தான் கட்டினாங்க, போன வாரம் தான் கட்டியிருந்தாங்க, அதுக்காக தண்ணி விடுறாங்க. இது கொய்யா மரம். இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வாழை மரம். இந்த வாழைத்தோப்பில் பாருங்கள் காயெல்லாம் காய்ச்சிருக்கு. பூவன் வாழையும் கறி வாழையும் தான் இருக்குது. இது பாருங்கள், இது அல்ஃபோன்சா பழத்தோட செடி. பெங்களூரில் நாங்கள் சாப்பிட்டு போட்டது, வளர்ந்தது. இதுதான் வெங்காயப்பட்டறை. வெங்காயம் போன டைம் ரொம்ப கம்மியாக தான் விளைஞ்சிச்சு. அதாவது மழையில் ரொம்ப அடிபட்டு கொஞ்சம் தான் மிஞ்சிச்சு, அதான் வச்சுருக்காங்க. இது விதை வெங்காயம். இது பார்த்திங்கன்னா கொய்யா மரம். இந்த மரத்துலேருந்து பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடம் தான் ஃபுல்லாக பாருங்கள் மிளகாய் செடி இருக்குது. தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே காய்கறி செடி மட்டும் தான் போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது தான் மிளகாய் ட்ரை ஆக்கி நம்ம வச்சுக்குவோம், காஞ்ச மிளகாய். இது பச்சை மிளகாய். பாருங்கள், கொஞ்சம் நான் வீட்டுக்கு தேவையானது மட்டும் பறிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் தக்காளி பழமும் பறிச்சுக்கிட்டேன். இப்போ எங்கள் மாமியார் புதினா, மணத்தக்காளி எல்லாமே பறிக்கிறாங்க. இது புடலங்காய். இது மறந்துட்டோம் இது பறிக்கிறதுக்கு, அதனால் இது ரொம்ப முத்திடுச்சு. இந்த வயல் தாங்க இப்போ வெங்காயம் வைக்க போகிறாங்க. பாருங்கள், புதினா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அத்தை. மணத்தக்காளி கீரையும் பறிச்சாச்சு. இதுதாங்க நாட்டு முருங்கை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வயலில் தான் இப்போது வெங்காயமும் கடலையும் போட போகிறாங்க. இந்த வயல் மொத்தம் ஒரு 4.5 ஏக்கர் தாங்க. இது சப்போட்டா மரம். இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பழ வகையெல்லாம் வச்சோம். இதில் கொஞ்சம் தாங்க மெஞ்சினுச்சு. இந்த சப்போட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிளி, மயில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். அது சாப்பிட்டது போக மிஞ்சறது தான் எங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க கருவேப்பிலை மரம். இந்த கருவேப்பிலை செடி ரொம்ப பெருசாக மரமாகவே வந்துடுச்சு. பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இது எப்போவுமே ரொம்ப நல்ல பச்சையாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒடிச்சு வச்சோம்னா கூட 1 மாதத்துக்கே கெடாது. நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் போட்டாவே அவ்வளோ வாசமாக இருக்கும். வயல் ஓரமாகவே ஒரு சின்னதாக அழகாக ஒரு வீடு ஒன்று கட்டணும். அந்த வீடை சுற்றி ஆடு, கோழி, மாடு எல்லாமே வளர்த்துட்டு அப்படியே இந்த ஊர்லேயே செட்டில் ஆகணுன்றது தான் எங்களோட விருப்பம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்யூச்சரில். முக்கியமாக இந்த விவசாயத்தை பற்றி நிறைய கற்றுக்கணுன்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் இந்த விவசாயத்தை அப்படியே விட்டுறக்கூடாதுன்றது தாங்க எல்லாத்தோட விருப்பமாகவும் இருக்குது. இது எதுவுமே பரம்பரை நிலம் இல்லைங்க. என்னோடய மாமனாரும் மாமியாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு வயலாக வாங்கினது. அவ்வளோதாங்க. இப்போ நாங்கள் பறிச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் வயலுக்கு பக்கத்தில் இருக்க காடு. இங்கே தான் பாருங்கள் மாடெல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரண்டை செடி பாருங்கள், இந்த வேலி ஓரமாக முளைச்சிருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெரண்டை. இதுதான் எங்கள் ஊரில் இருக்க குளம். இந்த குளத்தை பாருங்கள், அந்த மாதிரி தூர்வாரி கட்டியிருக்காங்க. இது மாடு, ஆடு எல்லாமே இந்த காட்டிலேருந்து வர்றப்போ தண்ணி தாகத்துக்காக கட்டியிருக்காங்க. இதுக்காகவே பாருங்கள் போர்லாம் போட்டு இந்த டேங்க்கில் தண்ணி ஏற்றிடுவாங்க. அந்த டேங்க்லேருந்து அந்த தொட்டிக்கு போயிடும் தண்ணி. இதுதாங்க எங்களோட ஊர்.